இந்த 5 ராசி நேயர்களுக்கும் சனீஸ்வர பகவான் பயிற்சியாகும் இடம் சாதகமான இடம். குரு பகவான் பயிற்சியாக போற இடம் சாதகமான இடம். கோச்சாரத்தில் இந்த 2 நபர்களுக்கு மட்டும்தான் அதிக சக்தி இருப்பதாக நாம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அது நீண்ட தூரமாக ஆய்வாயிடும். மற்ற கிரகங்களுக்கு பலன் இல்லையான்னு கேட்டால் அது நீண்ட ஆய்வாயிடும். ரொம்ப பேருக்கு அது தெரியாது. சாதாரணமா சந்திராஷ்டமம் அப்படின்னா 2.25 நாள்ல சந்திர பகவான் என்ன வேணாலும் செஞ்சுவார். அப்ப அதெல்லாம் உண்மை இல்லையான்னு கேட்கக்கூடாது. இருப்பினும் சந்திர பகவான் பயிற்சி யாரும் பலன் எழுதுவதில்லை. சனி பகவானுக்குன்னு ஒரு ஆதிக்கம் உண்டு. அவர் 2.5 ஆண்டுகள் விதியின் நாயகனாக இருந்து நம்மளை இயக்குவார். விதியின் நாயகனாக இருந்து நம்மளை இயக்குவார். அப்ப அவருடைய பதிவு முக்கியமானதாக இருக்கும். குரு பகவான், குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த குரு பகவானை நாம் முன்னிறுத்தாமல் நாம் வாழவே முடியாது. ஏனென்றால் ஆயுள் என்ற சொல்லுக்கு பொருள் வந்து சனி பகவான், பணம் என்ற சொல்லுக்கு பொருள் குரு பகவான். உலகத்தில் இறைவன் மனிதன் முன் தோன்றி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா முதல்ல ஆயுள கேட்பார், அடுத்தது பணத்தை கேட்பார், மீது எதையும் கேட்க மாட்டார். அப்ப அந்த 2 பொறுப்புக்கும் சொந்தமானவர்கள் வந்து சனீஸ்வர பகவான், குரு பகவான். மனித வாழ்க்கையில் பணம் என்ற ஒன்றை வைத்து மட்டும்தான் இறைவன் அந்த பூமியில் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம தர்மம் செய்யலாமா, தானம் செய்யலாமா, புண்ணியங்கள் செய்யலாமா, பக்தியோடு வாழலாமா அப்படிங்கிறதுலாம் வந்து அடுத்தடுத்த கட்டங்கள். பணம் பிறந்தாச்சு, பணம் 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 பணம், இந்த தேடல் தான் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் மனித வாழ்க்கையும் கூட. அப்படி இருக்கும்போது இந்த 5 ராசி நேயர்கள் மேற்கொண்ட ரிஷபம், கடகம், துலாம், மகரம், விருச்சிகம். ஏன் சார் விருச்சிகத்தை வந்துட்டு லாஸ்டா கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவர் 5ஆம் இடத்துல இருக்காரு. ஏன்னா குரு பகவான் தான் 9ஆம் இடத்துக்கு வர போறார், சனீஸ்வரன் 5ஆம் இடத்துக்கு போறார். மீதி அந்த 4 ராசி நேயர்களுக்கும் ரொம்ப சிறப்பான இடம். பொதுவாக 5 இடங்களும் சிறப்பான ராசிகள் தான்.